பலூன் என்ன பொருள்? திடப்பொருள். ஆனால் இதுக்குள்ள நிரம்பி இருக்கக்கூடிய காற்று வாயு. அப்போ இதில் இந்த பலூனில் நிரம்பி இருக்கக்கூடிய காற்றின் வடிவம் இப்போ எப்படி இருக்கு? இப்போ இந்த பலூன் என்ன வடிவத்தில் இருக்கு? என்ன வடிவத்தில் இருக்கு? உருண்டையா இருக்கா? அப்போ இதில் இருக்கக்கூடிய காற்று என்ன வடிவத்தில் இருக்கும்? உருண்டையா. இப்போ இதை ரிலீஸ் பண்ணுறோம்பா, அப்போ அந்த காற்று என்ன வடிவத்துக்கு இருக்கும்? வடிவமாக இருக்குமா? இருக்கா? சரியா? சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் சிலிண்டரை வச்சுக்கோமா? சிலிண்டர் என்ன வடிவம்? சிலிண்டர் என்ன வடிவம்? உருளை வடிவம். அதுக்குள்ள என்ன நிரம்பி இருக்கு? வாயு. அப்போ அதுக்குள்ள நிரம்பி இருக்கக்கூடிய வாயு என்ன வடிவத்தில் இருக்கும்? உருளை வடிவத்தில். சரியா? சரி, இப்போ திடப்பொருளுக்கு வடிவம் இருக்கும், திரவம் வாயுவுக்கு வடிவம் இருக்காது. அது எந்த பொருளில் நிரம்பி இருக்கோ அந்த பொருளுக்கு ஏற்ற வடிவத்தை அதை மாறிக்கிறோம். சரியா? இப்போ திடப்பொருளுக்கு நிலையான வடிவம் இருக்கும், திரவத்துக்கும் வாயுவுக்கும் நிலையான வடிவம் இருக்காது. அப்படின்ற கான்செப்ட் முடிஞ்சா